வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிக்கு வக்ரதுண்டாயத்மிக்கு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிக்கு மகாசேனாயத்மிக்கு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 27/5/2024 தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் திங்கள் கிழமை. இன்றைய திதி காலை 5:08 வரை சதுர்த்தி திதி, பின்பு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:36 வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஸ்தமம் கிருத்திகை நட்சத்திரம், பின்பு ரோகி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்கள், மேஷ ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க. மேஷ ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 10ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். 9-10 பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். சனீஸ்வர பகவானும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். குரு பகவானும் தனக்காரனாக 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக அளவிட்டு பயன்படுத்திக்கணும். குரு அஸ்தமன தோஷத்தில் இருந்தாலும் மறைமுகமாக பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவர்கிட்ட பார்த்து பழகணும். பொறாமையின் மூலியமாக உங்கள் வளர்ச்சியை தடுப்பார்கள். பொறாமைப்படுற விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இன்றைக்கி திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும். அடுத்தவங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது திருஷ்டி தேங்காய் உடைப்பதெல்லாம் செய்யணும். நான் வளர்ச்சியில் இருக்கீங்க. இந்த நல்ல நாளில் மேஷராசிக்காரர்கள் சென்னை குன்றத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை, சில மன வருத்தங்களை தந்தாலும் மாலை பொழுது சிறப்பாக இருக்கும். பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். ஜென்ம குரு காலத்தில் குரு அஸ்தமனமாக இருந்து மறைமுகமாக பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உணவு விஷயத்தில், உடை விஷயத்தில் கவனம் தேவை. அன்பர்கள் விஷயத்தில் சில எச்சரிக்கையாக நடந்துக்கணும். உடல் உபாதை தருவத விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மற்றபடி இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் சென்னை திருவொற்றியூரில் அருள்பாலிக்கக்கூடிய வடிவடைமன மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். சில அழுத்தங்களை இருந்தாலும், பல்வேறு போராட்டங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. யோகசனி காலத்தில் இருக்கீங்க. குரு பகவானும் வருமானத்தை கொடுத்து விரைய செலவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கடனை அடைக்கக்கூடிய பொழுது, நோயை தீர்க்கக்கூடிய பொழுது, எதிரியை வென்று காட்டக்கூடிய பொழுது, சொல்லி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நாளில் மறைமுக எதிரிகளை வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் சென்னை குமரக்கோட்டத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது முருகப்பெருமான் அருளால் அனைத்து விஷயங்களையும் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கடகராசிக்கு அற்புதமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். கடன் தீரப்போது, நோய் தீரப்போது, எதிரியை வென்று காட்டப் போகிறீர்கள். ஆனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். ஏன்னா சனியானப்பட்டவர் வக்ர காலத்தில் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வரப்போகுது. உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உடை விஷயத்தில் கவனம் தேவை. வீடு மண்மனை விஷயத்தில் கவனம் தேவை. நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும். அதே சமயத்தில் வருமானம் வரும். வருமானம் வர்றதை விட செலவுகள் அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கிறதால திட்டமிட்டு செலவு செய்யணும். இல்லைன்னா விரைய செலவாகி வருமானம் நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசை நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருந்தீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு தொட்டது துளங்க போது, விட்டது கிடைக்க போது, பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்பட போது, வீடு மண்மனை யோகம் கிடைக்க போது, கணவன் மனை ஒற்றுமை கிடைக்க போது, நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். குடும்ப உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரப்போகுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் சில கடன் தொல்லைகளையும்
சில வருமானத்தில் வந்து பார்த்தோன்னா கடனாகக்கூடிய விஷயமா வந்துடும். சில இழப்பீடுகளை தொழில் ரீதியாக கொடுத்துருவாரு, ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் எல்லாத்தையும் சமாளித்து வென்று வர முடியும். இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகப் பெருமான் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரில் கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு அற்புதங்கள் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. உணவு விஷயமாக, உடை விஷயமாக பல்வேறு லாபங்களை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். வீடு மண்மனை யோகம் கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறையும். வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. தங்கு தடையின்றி உணவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ஓடி உடைத்து புழைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலமாக நல்ல நாளில் ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரில் துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்கு அஷ்டமத்தில் குரு பகவான் இருந்தாலும் 3ஆம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த சந்திர பகவான் 4ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இன்றைய பயணம் ஒரு வெற்றிகரமாக பயணமாக இருக்காது. அதனால் வீண் அலைச்சல் கொடுத்துரும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதனால் ஃபோன் வழியாக கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பயணத்தின் மூலியமாக வெற்றி கிடைக்குமா அப்படின்னு ஃபோன் வழியாக ஆலோசனை செய்து கொண்டு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பத்மநாத சுவாமி மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரில் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் தனக்காரகனாக வருமானத்தை கொடுத்து அதன் மூலியமாக ஒரு பயணத்தை கொடுத்து அந்த பயணத்தின் மூலியமாக சனி கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து ஒரு நிம்மதியை கொடுப்பார். ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம், சுற்றுலா செல்லலாம், கோவில் கொள்ளணும், உறவுகளோடு சென்று உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கக்கூடிய அற்புதமான காலம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு பயணம் வந்தேன், ஒரு நிம்மதியான ஒரு சூழலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது தானுபுரீஸ்வரர்களால் தானாக சுகமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு ராசியிலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் 2ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். 2ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம், ஏற்றம், வீடு மண்மனை யோகம், நீண்ட நாட்களாக கிடைக்காத வேலை கிடைப்பது, இப்படியாக பல்வேறு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில சிக்கல்களையும் சில வருத்தங்களையும் சில மன அழுத்தங்களையும் தரதான் செய்வார். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்துமாரியம்மன் கோயில் போகணும், நாக வழிபாடு செய்யணும். ஆந்திர மாநிலம் திருக்காளகஸ்தியில் அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது காளகஸ்தீஸ்வரர் அருளால் காலத்தே நல்ல விஷயம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு அழுத்தங்களை, பல்வேறு வருத்தங்களை, பல்வேறு சிக்கல்களை வழங்கி கொண்டிருந்தாலும் கணவன் மனைவி உறவில் சிக்கல்களை தீர்த்து வைப்பார். வேலை விஷயமாக ஜென்மத்தில் வரக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை தந்தாலும் குரு பகவான் சாதகமாக வருகிறார். அதனால் பல்வேறு மாற்றங்கள், ஏற்றங்கள் ஏற்பட போகுது. உணவு விஷயமாக, உடை விஷயமாக பல நல்ல தகவல்கள், பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு மண்மனை யோகம் அமையும். பொருளாதாரத்தில் மாற்றம், ஏற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய யோக நரசிம்மர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு 12ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் லாபத்தை கொடுத்தாலும் சில விரைய செலவுகளை கொடுத்துடுவார். வரக்கூடிய வருமானத்தை விரைய செலவாக ஏற்படுத்தக்கூடிய பொழுதாக இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சில அழுத்தங்கள், சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். வீடு மண்மனையில் பல யோகங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை, உடை விஷயத்தில் கவனம் தேவை. இந்த நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய குரு பகவான் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள் மீனராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக வராத தொகை வரும். சின்ன சின்னதாக வம்பு, வழக்கு, போராட்டம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அதே சமயத்தில் இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறது.
நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த ஜோடி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சின்ன சின்னதாக வம்பு வழக்கெல்லாம் தீர்ந்து நீண்ட நாட்களாக வராத தொகை வந்து சந்தோஷமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. இந்த நல்ல நாளில் லாபத்தை அனுபவிக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில் லாபத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய குபேரலிங்கத்தை மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது குபேரலிங்கத்தின் அருளால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் கிருத்திய நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம். கிருத்திய நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, வெயிலில் போகாதீங்க. அதனால் ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த நாளங்கள் வீணாகிறதுக்கு, சில வெப்ப கொப்பளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த லோ பிபி உள்ளவர்கள் கண்டிப்பாக கிருத்திய நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக இன்றைய நாளில் வெளியில் போவதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் இருக்க தான் செய்யும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தந்தையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, தந்தை வழி உறவுகளோடு சகோதரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அதன் மூலியமாக மன கஷ்டம் வருவதற்கும் தேவையில்லாத வம்பு வழக்கு கேஸ் வர்றதுக்கு கூட வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றவர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில், வீடு மண்மனை யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில், போக்குவரத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தில், சந்திராசிரமம் விடுபடுவதற்கு சந்திராசிரம நாயகனாக இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு வைகாசி மாதம் திங்கட்கிழமை. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை யாருக்கெல்லாம் சூரிய தோஷம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தந்தை வழியால் லாபம் இல்லையோ, யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் திங்கட்கிழமை இரவு கிரிவலம் சென்று செவ்வாய்க்கிழமை காலையில் முடித்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமானையும் உள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்தால் சூரிய தோஷமானது விலகி அதிகார பதவி கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழியால் கிடைக்காத லாபம் அரசாங்க வழியால் கிடைப்பதற்கும் சூரிய பலம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு அமையும். அனைவரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வணங்கி அருளாசி கிடைக்கப்பெற்று பலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.